அதன் பிறகு சிறு வயதிலே இறந்து விடுகிறார்கள். அதன் பிறகு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையும் இதே போல சிறு வயதிலேயே, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற போதே அவர்களுடைய மரணமும் இந்த உலகத்திலே ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் 6 மாத காலம் வாழ்ந்த ஒரே பெண்மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னொரு வகையிலே இந்த சமுதாயத்தில் மிக சிறப்பை பெறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் இன்றைக்கு உலகத்திலே இன்றைக்கும் நீடித்து இருக்கிறது என்றால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகளின் மூலமாக உண்டான ஒரு பிச்சலங்கள் தான், அது தொடர்ச்சி தான் என்று சொன்னோமேயானால் அது மிகையாக. வேறு எந்த பெண் குழந்தைகளுக்கும் பிள்ளைகள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பிள்ளைகள் பிறந்தார்கள், சிறு வயதிலே இறந்தார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் முன்பு நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அன்பிற்குரியவர்களாக இந்த உலகத்திலே அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி என் ஈர கொலையின் ஒரு துண்டு என்பதாகவும், சய்யிதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பெண்களின் தலைவி என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த சமுதாயத்திலே ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். கடந்த வாரம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கையில் மிக இன்பமான வாழ்க்கை. எவ்வளவோ சிரமங்கள் சோதனைக்கு மத்தியிலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மிக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்ந்தார். மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் இந்த உலகத்திலே பொருளாதாரம் மட்டும்தான் காரணம் என்பதாக நாம் சொல்ல முடியாது. பொருளாதாரம் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ செல்வந்தர்கள் தங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே எந்த விதமான இன்பத்தையும் அனுபவிக்காமல் சோதிக்கப்படுவதை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். செல்வங்கள் குவிந்து கிடக்கும், ஆனால் வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. அவருடைய மனைவி மக்களிடத்திலே நிம்மதி இருக்காது. ஆனால் செல்வங்களே இல்லாமல் மிகவும் ஏழ்மையான நிலையிலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் சொல்லலாம். காரணம், செல்வத்தால் மிகவும் குறைந்தவர்களாக, வசதி இன்மையின் காரணத்தினால் மிகவும் சோதிக்கப்பட்டவர்களாக அந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் கடந்த வாரம் நாம் சொல்லி காட்டினோம். அந்த வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளாகிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வாழ்ந்த காலத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் என்ற ஒரு பயத்தின் காரணமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே உரிமை எடுத்துக்கொள்ளாமல் நடந்ததில்லை. மாறாக ஒரு கணவன் என்ற அடிப்படையில் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தார். அந்த வகையில் அவர்களுக்கு மத்தியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை நாம் கடந்த வாரம் சொல்லி காட்டினோம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி முறையிடுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். ஆனால் இதை தெரிந்து கொண்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை கேட்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பின்னாலேயே தொடர்ந்து வருகிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வெளியிலே ஒளிந்து நின்று கொண்டார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி முறையிடுகிறார்கள். இப்படி எல்லாம் பேசுகிறார், இப்படி கோபப்படுகிறார், இப்படி என்னை கண்ட மாதிரி திட்டுகிறார், இப்படி எல்லாம் முறையிடுகிறார்கள். முறையிடுகிற போது உண்மையான பெற்றோராகிய தந்தை பாசம் உள்ளவர் என்பதாக சொன்னால் நாம் என்ன நினைப்போம்? தன்னுடைய மகளுக்கு பரிந்து பேசுவார், தன்னுடைய மருமகனை திட்டுவார் என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் ஒரு மாமனார் என்று சொல்லக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும்?
தன்னுடைய மகளோ அல்லது மகனோ தன்னிடத்திலே வந்து இல்லற வாழ்க்கையை பற்றி தன்னுடைய கணவனையோ தன்னுடைய மனைவியோ பற்றி முறையிடுகிற போது அவர்களுக்கு பெற்றோர் என்ற அடிப்படையிலே எப்படி அவர்களுக்கு பரிந்து பேச வேண்டும், எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், என்ன உபதேசங்களை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முறையீட்டை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யா பனிய, யா பனிய, என்னுடைய மகளே, இஸ்மஇ, நன்றாக கேட்டுக்கொள், வஸ்தமிஇ, நன்றாக செவியில், அதாவது செவியில் ஏற்றிக்கொள், வஅகிலி, நன்றாக உன்னுடைய அறிவை பயன்படுத்திக்கொள், நன்றாக சிந்தித்துக்கொள். இன்னஹு லா இம்ராஅத பி இம்ராஅத்தின், ஒரு சிறந்த பெண்மணியின் அடையாளம் என்னவென்றால் லா தஅதி ஹவா ஸௌஜிஹா வஹுவ சாகித், தன்னுடைய கணவர் என்ன ஆசைப்படுகிறாரோ அதை நிறைவேற்றி கொடுப்பதுதான் ஒரு உண்மையான மனைவியினுடைய நோக்கமாகும், ஒரு உண்மையான மனைவியினுடைய இலக்கணமாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள், தன்னுடைய மகளுக்கு உபதேசம் செய்கிறார்கள். ஆனால் இவ்வாறு நடப்பது இந்த உலகத்திலே இந்த காலத்திலே நடைபெறுகிறதா, சாத்தியமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குழப்பங்கள் என்று குடும்பத்திலே ஏற்பட்டு விட்டால் அதை சாதகமாக்கி கொண்டு தன்னுடைய மகளுக்கு பரிந்து பேசக்கூடிய பெற்றோர்களை தான் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். பரிந்து பேசாவிட்டாலும் தன்னுடைய மகளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி தன்னுடைய மருமகனுக்கு பின்னால் என்ன சொல்கிறார்கள், மகளை இதையெல்லாம் பெருசா நினைக்காத, அந்த ஆளும் அப்படித்தான் என்பதா சொல்லி என்ன செய்வாங்க, தன்னுடைய மருமகனை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசி என்ன செய்வாங்க, மகளுக்கு ஆறுதல் சொல்வார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு பெண்ணின் இலக்கணம் என்னவென்றால் தன் கணவன் எதை ஆசைப்படுகிறாரோ அதை நிறைவேற்றி கொடுப்பதுதான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளுக்கு உபதேசம் செய்து குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், குடும்பத்தை எப்படி சமாதானம் செய்து வைக்க வேண்டும் என்ற அழகான ஒரு தன்மையை நமக்கு சொல்லித் தருகிறார். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்ன உபதேசத்திலிருந்து பெற்றோர்களாகிய நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், குடும்பத்திலே நம்முடைய மகளுக்கும் நம்முடைய மருமகனுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அழகான ஒரு மரபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக எடுத்து காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சிறந்த வழிமுறைகள், முன்மாதிரிகள், எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன என்று சொல்கிறோமே, இது விஷயத்திலும் மிக சிறந்த எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன என்பதை இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதையெல்லாம் அலி ரலியல்லாஹு அவர்கள் மறைந்திருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட மாத்திரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருந்தன்மையும் அவர்களுடைய உபதேசமும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை கேட்டுவிட்டு அடங்கி போன இந்த தன்மையும் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறார்கள், இனிமேல் ஃபாத்திமாவுக்கு தொந்தரவு கொடுப்பதின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை கஷ்டப்படுத்த மாட்டேன், ஃபாத்திமாவுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், ஃபாத்திமாவை நோவினைப்படுத்த மாட்டேன், ஃபாத்திமாவிடத்திலே சண்டை போட மாட்டேன் என்பதாக தன்னுடைய உள்ளத்திலே என்ன செய்து கொள்கிறார்கள், ஒரு உறுதி எடுத்துக் கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் அதிகமா எதன் மூலமா ஏற்படுதுன்னு சொன்னா, ஆடம்பரத்துக்கு செலவு செய்யாத கணவனை பார்த்து கையாலாகாத கணவன் என்ற ஒரு நினைவின் காரணத்தினால் தான் பிரச்சனை ஏற்படுது. சரியான வருமானத்தை தர்றது இல்ல, சாப்பாட்டுக்கு வழி செய்யறது இல்ல, ஆடம்பரமா வாழ தெரியறது இல்ல, கார் வாங்க தெரியல, பக்கத்து வீட்டுக்காரனை பாருங்க எவ்வளவு காரு பங்களா எவ்வளவு நல்லா வாழ்றாரு, ஆனா உனக்கு அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒரு வக்கு இல்லை உனக்கு இப்படிங்கிற மாதிரி. இப்ப கடந்த வாரம் கூட நம்ம சொல்லி காட்டினோம், இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமான ஊர்களிலே நாடுகளிலே பார்க்கிற போது பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, தன்னுடைய கணவன் வேலைக்கு போகிறார், மனைவியும் வேலைக்கு போகிறார், கணவனை விட மனைவியினுடைய சம்பளம் அதிகமாகிற போது தானா என்ன செய்து பிரச்சனை வந்தது. அப்ப அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய அந்த மரபு மாற்றப்படுகிற போது பிரச்சனைக்கு அது வழிகோலக்கூடியதாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தன்மை ஒரு ஆணுக்குத்தான் உண்டு. அர்ரிஜாலு கவ்வாமூன், ஆண்கள் தான் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்.
ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான்? அப்படி ஆற்றல் மிகுந்தவர்கள் என்று ஏன் அல்லாஹ் சொல்றான்? அபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். காரணம், அவர்களுக்கு சில தன்மைகளை அல்லாஹ் சிறப்பாக தந்திருக்கிறான் ஆண்களுக்கு பெண்களை விட. இன்னும் ஆண்கள் தான் பெண்களுக்கு செலவு செய்கிறார்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றான். இப்ப இது கொஞ்சம் மாறும்போது என்ன ஆகுது? குடும்பத்துல பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைக்கு அங்க வேலையே இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில ஏற்பட்ட பிரச்சனை எதனால ஏற்பட்டுச்சுங்கிறது இங்க சொல்லப்படல. ஆனால் ஒரு விஷயம் உறுதியானது என்னன்னு சொன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த வருமானம் இருக்கிறது, அதன் மூலமாக கொண்ட பிரச்சனை இது கிடையவே கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு செலவு செய்யறதுக்கு கஷ்டப்பட்டாங்க, கையில வருமானம் சரியா இல்ல, ஏழ்மையின் காரணத்தினால் சண்டை போட்டாங்க, இந்த பிரச்சனையே அங்க கிடையாது. வேற ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமே தவிர வருமான குறைவின் காரணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல அன்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். காரணம் என்னவென்றால், அப்படி ஒரு அழகான பண்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பழக்கி கொடுத்திருந்தார்கள். ஏழ்மையின் காரணத்தினால் திருகை அரைத்து கைகள் மதத்து விட்டன, அவருடைய மேனியெல்லாம் அழுக்கு படிந்தன, ஆடைகள் கிழிந்தன. இதையெல்லாம் வைத்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய தந்தையிடத்திலே சென்று ஒரு வேலைக்காரரை தருமாறு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையின் சிகரமாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன? ஃபாத்திமாவே, என்னிடத்திலே கைதிகளாக வந்திருக்கக்கூடிய அந்த வேலைக்காரர்களை உனக்கு தருவதை விட நான் இங்கே இருக்கக்கூடிய அஸ்ஹாபு சுஃபாக்களுக்காக அவர்களை விற்பனை செய்து அவர்களுடைய பசியை போக்குவதற்கு நான் பயன்படுத்துவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? தஸ்பீஹ ஃபாத்திமா என்பதாக சொல்லி சில தஸ்பீகளை சொல்லி கொடுத்தார்கள். அது கடந்த வாரம் நம்ம சொல்லி காட்டோம். இதே மாதிரிதான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை, திரும்ப ஒரு பிரச்சனை. குடும்ப வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும், இல்லாம இருக்காது. அப்படிங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றின் போதும் நாம் சொல்லி காட்டினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய வரலாற்றிலும் சொல்லி காட்டுகிறோம். குடும்பம் இருந்தா பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வீட்லயும் பிரச்சனை இருக்கும். எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசப்படி இருக்குமோ இருக்கணுமோ, அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கணும். இருந்தாலும் குடும்பம் இல்லைன்னா குடும்பத்துல அதாவது குடும்பமா அது கருதப்படாது. சில குடும்பத்தை பார்க்கிறோம், இவர் ஒரு பக்கம் வேலைக்கு போவாரு, இந்த மனைவி ஒரு பக்கம் வேலைக்கு போவாங்க. இவர் போயிட்டு வந்து அவர் ரூம்குள்ள நுழைஞ்சிக்கிறார், அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து என்ன செய்வாங்க, இவங்க ரூம்குள்ள நுழைஞ்சிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துருப்பாங்க. என்ன வாழ்க்கை இது? இயந்திர வாழ்க்கை. அப்போ எதுக்காக கல்யாணம் பண்ணாங்களோ அப்படிப்பட்ட ஒரு இனிமையான ஒரு இல்லற வாழ்க்கை அவங்களுக்கு மத்தியில கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு இயந்திர வாழ்க்கை, ஏதோ அதாவது ரொட்டீனா அவருடைய வாழ்க்கை இப்படி போய்கிட்டே இருக்கு. இப்ப இந்த வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கை அல்ல. ரெண்டு பேரும் கலந்து சாப்பிடக்கூடிய நேரத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய உணவு பாத்திரத்தில் எத்தனை கைகள் படுகிறதோ அவ்வளவு பரக்கத்து இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? குடும்பத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் ஒரே பாத்திரத்துல சாப்பிடுங்க. நம்ம குடும்பத்துல 3 பேரா, 3 பேருடைய கையும் ஒரு பாத்திரத்துல இருக்கணும். அதனாலதான் ஒரு நண்பர் சொன்னார், வாரத்துல ஒரு தடவையாவது எங்க வீட்டுல ஒரு சகனை வச்சு நாங்க எல்லாரும் குடும்பத்தோடு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். இது ஒரு எங்க பழக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னார். இது ஒரு முஹப்பத்தான ஒரு வாழ்க்கை. நம்ம வாரம் முழுவதும் இப்படி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. ஆனால் வாரத்துல ஒரு நாளாவது லீவு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது ஒரு பெரிய தட்டுல சாப்பாடை வச்சு என்ன செய்யணும், எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு மரபு உண்டாக்கிறோம். இது நபியினுடைய ஒரு சுன்னத்தான வாழ்க்கை. இதுல பரக்கத்து இருக்குது. பரக்கத்து மட்டுமல்ல, ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நமக்கு மத்தியிலே ஒரு இணைப்பு உண்டாகும், பாசம் உண்டாகும், ஒரு பந்தம் உண்டாகும். இததான் மார்க்கம் எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட இணக்கமான குடும்பத்திலும் சில நேரங்கள்ல பிரச்சனை வரதான் செய்யும். இது நிச்சயமா நீக்கவே முடியாது. இப்படிப்பட்ட நிலையில அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு தடவை பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனையை கேள்விப்பட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பக்கம் நிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமக அலி ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு பக்கம் நிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போய் எங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரெண்டு பேரும் படுப்பாங்கல்ல, அந்த கட்டுல்ல போய் படுத்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எந்த கட்டுல்ல படுப்பாங்களோ அந்த கட்டுல்ல போய் நடுவுல படுத்துட்டாங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இடது பக்கம் போய் படுத்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலது பக்கம் படுத்துட்டாங்க. கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? என்னங்க குடும்பம் இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்துல எப்படி ஒரு அந்யோன்யமான பழக்கத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. மருமக படுக்கிற பெட்ல நாம் படுக்கிறதா அப்படி நடப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகன் என்ற ஒரு கேப்பை அவங்களுக்கு மத்தியில விடவே இல்லை. என்னுடைய சகோதரர் தான், என்னுடைய தம்பி தான் அவர், இப்படிங்கிற ஒரு உறவை வைத்துதான் அவர்களிடத்துல பேசினார்கள். இந்த நிலையில அலிக்கும் நான் தான் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு உரிமையானவன் அப்படிங்கிற அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அன்பளிப்பு கொடுக்கப்பட்ட உருக்கு சட்டையை விற்பனை செய்து 400 திர்ஹம்களை தன்னுடைய மகளுக்கே மகர் கொடுக்க சொல்றாங்க. அவங்க தான் அன்பளிப்பு கொடுத்தாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்கப்பட்ட உருக்கு சட்டையை தான் மகருக்காக விற்பனை செய்து அதுக்கு மகர் கொடுக்குறாங்க. ஆமா, இவருக்கு என்ன பெரிய சொத்து சுகமா இருக்குது, நான் கொடுத்த உருக்கு சட்டையை தானே விற்பனை செஞ்சு மகரே கொடுத்தாரு, அப்படி ஒரு வசதி இல்லாத மனுஷன் தானே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையான நேரத்தில் பேசினாங்களா? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அப்படிதான் பேசியிருப்போம். நீங்க என்ன பெரிய ரோஷமா வருது, நீங்க என்ன பெரிய வசதி உள்ளவரா, என் மகளுக்கு மகர் கொடுக்கவே உங்களுக்கு வக்கு இல்லை, நான் கொடுத்த அன்பளிப்பை வச்சுதான் விற்பனை செஞ்சு மகரே கொடுத்தீங்க, இதுல வேற உங்களுக்கு கோபம் வேற கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. எவ்வளவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குமோ, மதிப்பு கொடுக்கணுமோ, அன்பு வைக்கணுமோ அவ்வளவு உரிமை எடுத்து பழகுனாங்க. அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அன்பு பாசமும் அப்படி இருந்துச்சு. போய் பெட்ல படுத்துறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இடது பக்கம் படுத்துறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கம் வந்து வலது பக்கம் படுத்துறாங்க. அப்போ இங்க நம்ம யோசனை பண்ணணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெட்ல படுக்குறாங்கடா, அந்த குடும்பத்துல எவ்வளவு அந்யோன்யமா இருந்திருப்பாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க வலது பக்கம் வந்து படுக்குறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அவங்க எவ்வளவு அந்யோன்யமா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மத்தியில எவ்வளவு இணக்கம் இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கணும். படுத்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இருந்தாங்களா? பிரிவினை உண்டாக்குறதுக்காக நடுவில் வந்து படுத்து கிடக்குறாங்க? கிடையாது. பிரிவினை உண்டாக்குறதுக்காக இல்லை. சில குடும்பங்களை பார்ப்போம், அதாவது குழந்தை பிறந்த வரைக்கும் கணவன் மனைவி சேர்ந்து படுத்து கிடப்பாங்க. குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த குழந்தைக்கு விவரம் தெரியாத வரைக்கும் அந்த குழந்தையை வலது அந்த பக்கம் போட்டுட்டு கணவன் மனைவி ஒன்னா படுத்து கிடப்பாங்க. விவரம் தெரிஞ்சிருச்சாக்கு குழந்தைய நடுவில் போட்டுக்குவாங்க. இவங்க நினைப்பாங்க, நம்ம இந்த குழந்தை இல்லாத வரைக்கும் நம்ம ஃப்ரீயா படுத்தோம், இந்த குழந்தை வந்துச்சு நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிருச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல போய் படுத்தது இவங்களுக்கு பிரிவினைக்காக இல்ல, இந்த குழந்தைய பத்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பிரிவினைக்கு அல்ல. அதுக்கு பின்னால என்ன நடந்துச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, படுத்து கிடந்தாப்புல அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை தூக்கி தன்னுடைய வயித்துல வச்சாங்க. அலி ரலியல்லாஹு தன்னுடைய கையை தூக்கி தன்னுடைய வயித்துல வச்சுக்கிட்டு தன்னுடைய கையை இப்படி வச்சுக்கிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையை தூக்கி இந்த வயித்துல வச்சுக்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கையையும் ஒன்னா சேர்த்து கைக்கு மேல கையை வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. சும்மா இருக்கல, ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் உண்டாகும் வரை அவர்களுக்கு மத்தியில இந்த மாதிரியே விளையாடிட்டு இருக்கிறாங்க, இப்படியே பேச்சு கொடுக்குறாங்க, சிரிக்கிறாங்க. இப்படியே இருக்க ரெண்டு பேரும் ராசி ஆயிடுறாங்க. ரெண்டு பேருமே என்ன செஞ்சிடறாங்க, சமாதானம் ஆயிடுறாங்க. நம்ம மனித வாழ்க்கையில சிறந்த அமல் எது தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் நம்ம சில விஷயங்களை அமல் வேறு உலக வாழ்க்கை வேறு என்று நினைக்கிறோம். இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் பொது வாழ்க்கை என்பதும் அமல் தான். இபாதத்து வேற இல்லை, இபாதத்து வேற, நம்ம அன்றாட வாழ்க்கை முறை வேற அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. அப்படி நினைப்பதின் காரணத்தினால்தான் பள்ளிவாசலில் மட்டும் தீன் என்பதா நினைக்கிறோம். கடைக்கு போயிட்டா பித்தலாட்டம் நடக்குது, ஏமாத்து வேலை நடக்குது, பொய் சொல்றோம், ஃப்ராடு பண்றோம். காரணம் என்ன? மார்க்கம் பள்ளிவாசல்ல மட்டும்தான். இது மாற்றாருடைய கலாச்சாரம். இப்படி நினைப்பது இருக்கிறதே மாற்றாருடைய கலாச்சாரம். அதனாலதான் மற்றவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையும் ஒரு தொழுகை போன்று இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு வரம்பு முறை இருக்கிறது. அதுலயும் வரம்பு மீறும் போது தொழுகையில எப்படி தப்பு பண்ணா தண்டனை கிடைக்குமோ அதே மாதிரி தண்டனை கிடைக்கும். இதான் நம்ம இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. போற போக்குல ஏதாவது ஒரு கோயில் வந்துச்சுன்னு சொன்னா சல்யூட் அடிச்சுட்டு போறாங்க பாருங்க, அந்த மாதிரி முஸ்லீம்கள் செய்ய முடியாது. பஸ்ல போறாங்க, பள்ளிவாசல் இருக்கு, இப்படின்னு தூக்கி நிறுத்திட்டு அது நுகர்த்துல முடிஞ்சிருச்சா? கிடையாது. அதுக்குன்னு பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, நீயே துவச்சு தக்பீர் கட்டி தொழுகை முடிக்கணும். அப்பதான் தொழுகை.
அதை விட்டுட்டு சில சகோதரர்கள் இருக்கிற மாதிரி, சில மாற்று மத சகோதரர்கள் மாதிரி, அது அவர்களுடைய கலாச்சாரம். அதை நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை, அவருடைய கலாச்சாரம் அப்படி. பஸ்ல போகும்போது என்ன செய்யறாங்க, ஒரு கோயில் வருதுன்னு சொன்னா இங்க இருந்தே சல்யூட் முடிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கு இதோட தான் தொடர்பு. ஆனா நமக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படி இல்லை, நேரா போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இஹ்சான் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று வணங்குவதாகும். அல்லாஹ்வை நீ பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். அப்படின்னா நம்மளும் பார்க்கிறோம் அர்த்தம். அல்லாஹ் உன்னை பார்க்கிறான், நீ பார்க்க முடிகிறது இல்லை, அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். சஜிதா செய்யறதுக்கு இடத்துல அல்லாஹ் இருக்கிறான், அந்த எண்ணத்துல தான் நம்ம நிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பு இருக்கிறதே என்னைக்கும் எல்லா காலமும் ஒரு ஐக்கியமான தொடர்பு. அதனால நம்ம சொல்றோம், வணக்கம் வேறு வாழ்க்கை வேறு அல்ல, வணக்கமும் வாழ்க்கையும் ஒன்றுதான் முஸ்லிம்களை பொறுத்தவரை. அதனால நம்ம என்ன சொல்றோம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய நபி நினைச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண நபி, அவங்க எல்லா நபிமார்களையும் விட ஒரு வித்தியாசமான நபியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தால் உயர்ந்த நபியாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல். அந்த ரசூல்மார்கள் இருக்கிறார்களே, அவர்களில் சிலரை காட்டிலும் சிறப்பு படுத்தி இருக்கிறோம். இந்த தஃப்சீர்ல எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை காட்டுவதற்காக தான் இறக்கினான் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரசூல் தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரசூல் தான். ரெண்டு பேருக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, இவர்கள் உலகத்துக்கே அனுப்பப்பட்ட ரசூல், அவர்கள் எகிப்துக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ரசூல், ஒரு அதாவது மிஸ்ர் தேசத்துக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ரசூல். இந்த வகையில சிறப்பான ரசூலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் பெறுகிறார்கள். இந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் நினைச்சு பாருங்க. மதீனாவுக்கு வந்து 10 வருஷ காலம் தான் வாழ்க்கை நடத்துறாங்க. அந்த வாழ்க்கையில ஏகப்பட்ட ஏறக்குறைய 27 போர்க்களங்கள், எத்தனையோ தூதுக்குழுவை சந்திக்கிறார்கள், பல பிஸியான ஒரு சூழ்நிலையில வாழ்க்கை நடத்துறாங்க. இந்த நிலையிலும் தன்னுடைய மகள் வீட்டுக்கு தேடி போய் பெட்ல படுத்து மருமகன் கையை தூக்கி வயிற்றுல வச்சு, மக கையை தூக்கி வயிற்றுல வச்சு, ரெண்டு கையை ஒன்னா இணைச்சு, ரெண்டு பேருக்கு விளையாட்டு காட்டி, அவங்களுக்கு மத்தியில பேசி சிரிச்சு சமாதானத்தை உண்டாக்கிட்டு வெளியே வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை இங்க நம்ம நினைச்சு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் சஹாபாக்கள்கிட்ட, அலா உக்பிருக்கும் பி அஃலல மின் தரஜத்தி ஸியாமி வஸ்ஸலாத்தி வஸ்ஸதகா. தர்மம், தொழுகை, நோன்பு, இதை விட மிக சிறந்த ஒரு அந்தஸ்தால் உயர்ந்த அமலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. தொழுகை விட உயர்ந்த அமலா, நோன்பை விட உயர்ந்த அமலா, சதக்கா விட உயர்ந்த அமலா, அது என்ன யா ரசூலல்லாஹ்? வலா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாஹு தாத்தில் பைன், ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் செய்து வைப்பது. அப்போ மகளுக்கு மத்தியில பிரச்சனை, தன்னுடைய மருமகனுக்கு மத்தியில பிரச்சனை அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல, என்ன செய்யல, பள்ளிவாசல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்களுக்கு மத்தியில பிரச்சனைன்னா சமாதானம் பண்ணிக்கிறீங்க, உங்கள்கிட்ட எல்லாம் வந்து சமாதானம் பேசுற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது, ஐ எம் பிஸி மேன் அப்படிலாம் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல, நான் ரொம்ப பிஸி மேன்லாம் சொல்லல. அதுக்குன்னு தேடி போறாங்க. போய் கொஞ்ச நேரம் உபதேசம், உங்களுக்காக வந்து ஒரு கவுன்சிலிங் பண்றதுக்காக ஒரு 2 நிமிஷம் ஒதுக்குறமா, நான் ரொம்ப பிஸியானவன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. போய் அவங்க 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் பெட்ல படுக்கிறாங்க. படுத்து வந்த பிறகு அவங்க 2 பேர்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தல, கையை தூக்கி வச்சு அவங்க 2 பேருக்கு மத்தியில சமாதானம் பேசி, சிரிப்பை உண்டாக்கி, பேச்சுவார்த்தையை உண்டாக்கி, மகிழ்ச்சியை உண்டாக்கி, 2 பேரையும் உண்மையான கணவன் மனைவியாக அன்புக்குரியவர்களாக மாத்துறதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வரும்போது என்ன எப்படி வர்றாங்க, முகத்தில் சிரிப்பை உண்டாக்கி கொண்டவர்களாக, மகிழ்ச்சியை உண்டாக்கி கொண்டவர்களாக வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் தகல்த வ அன்த அலா ஹாலின், போகும்போது வேற ஒரு நிலையில போனீங்க, வ கரஜ்த வ நஹ்னு நரல் புஷ்ரா ஃபீ வஜ்ஹிக. யா ரசூலல்லாஹ் நீங்க திரும்பி வரும்போது உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுதே, இந்த
இந்த நிலைமையில நீங்க திரும்பி வர்றதுக்கு காரணம் என்ன? போகும்போது வேற நிலைமையில போனீங்க, அதாவது உங்களுடைய முகத்துல வருத்தம் தெரிஞ்சு, கவலை தெரிஞ்சு, ஆனா வரும்போது சிரிச்சுக்கிட்டே வர்றீங்களே, மகிழ்ச்சியா வர்றீங்களே, ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்கிறான், ஏதாவது சந்தோஷமான செய்தியா அப்படின்னு கேட்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமா யம்னஉனி வகத் அஸ்லஹ்து பைன அஹப்ப இத்னைனி இலைய. ஏன் சந்தோஷப்பட மாட்டேன்? வமா யம்னஉனி, எந்த விஷயம் என்னை சந்தோஷப்படுவதை விட்டு தடுக்க முடியும்? நான் எப்படி சந்தோஷப்படாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு சொல்றாங்க. வகத் அஸ்லஹ்து பைன அஹப்ப இத்னைனி இலைய, எனக்கு பிரியமான 2 பேரை நான் சமாதானம் பண்ணி வச்சுட்டேன், அது எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு பிரியமான 2 பேரை நான் சமாதானத்தை உண்டாக்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன், அதனால எனக்கு என்னுடைய முகத்துல சந்தோஷம் தெரியுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப யோசனை பண்ணி பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்துக்கு இந்த அளவுக்கு கீழே இறங்கி போய் இந்த சமாதானத்தை உண்டாக்குறாங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு பெற்றோர்களா இருந்து நினைச்சு பார்ப்போம். நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்தா நம்ம இந்த மாதிரி செய்வோமா? செய்யற அளவுக்கு நம்ம அவர்களுக்கு மத்தியில ஒரு அந்நியத்தை உண்டாக்கி இருக்கிறோமா? அப்படி ஒரு நிலைமையே இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளையும் மருமகனையும் இப்படி சேர்த்து வைக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில அவர்கள் எவ்வளவு அந்யோன்யமான ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கியவர்களாக வாழ்ந்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தேடி செல்வார்களேயானால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன வேலையா இருந்தாலும் எந்திரிச்சு ஓடி வந்து நபியினுடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து என்ன செய்வாங்களாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் தன்னுடைய இருக்கையில உட்கார வைப்பாங்க. இது மகள் தன் தந்தையின் மீது காட்டக்கூடிய அன்பை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இதாவது மகன்னா எல்லா வீட்லயும் அப்படித்தானே நடக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு அன்னை ஃபாத்திமா வருவார்களேயானால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வருகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்திருப்பார்கள். ஃபகாம, ஹதீஸ்ல வருது, தன் இருக்கையிலிருந்து எழுந்திருப்பார்கள், வெளியே வருவார்கள், ஃபாத்திமாவின் கையை பிடிப்பார்கள், முத்தம் கொடுப்பார்கள், தன்னுடைய இருக்கையிலே அமர வைத்து உபசரிப்பார்கள். இதை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க வந்தா நம்ம செய்வோமா? அப்படி செஞ்சோம்னு சொன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. சின்ன பிள்ளையா இருக்குது, நம்ம என்ன செய்யறோம்? முத்தம் கொடுக்கிறோம், கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறோம். இது நம்மளுக்கு நினைச்சு பார்க்க முடியும். உள்ள பெற்றவங்க பெரிய ஆளா போன பிறகும் நம்ம மக தானே, கையை பிடிச்சி பிரியத்துல கையை முத்தம் கொடுக்கறது இருக்குது. இது சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. மகளை, தன்னுடைய மகளை முத்தம் கொடுத்து கூட்டிட்டு வந்து தன்னுடைய இருக்கையில் உட்கார வைப்பாங்களாம். இப்ப நபியினுடைய அந்தஸ்துல, அவங்களுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து, அந்த இடத்துல இருந்து பேசுங்க பாருங்க. இது நடக்கக்கூடிய சாத்தியமா? நம்ம ஊர் தலைவர் ஆயிட்டாலே வீட்டுக்கு போகும்போது உருண்டு போறோம். காரணம் ஊர் நாட்டாண்மை. நம்ம ஊர்ல உள்ள அந்த கெத்த என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளேயும் காட்டணும். வீட்டுல சண்டை வந்துட்டா சொல்றோம், எத்தனை பேருக்கு ஊர்ல பஞ்சாயத்து பேசுறேன் தெரியுமா? நீ தான் அடங்க மாட்டாடி அப்படின்னு கேட்கிறோம். ஊர்ல 1000 பேருக்கு பஞ்சாயத்து பேசலாம், வீட்டுல அடங்கணுங்கிற அவசியமே கிடையாது. காரணம் என்ன? இவங்க வீட்டுல உள்ளவங்க லைஃப் பார்ட்னர். உனக்கு இந்த வாழ்க்கையில எவ்வளவு உரிமை இருக்குதோ அவ்வளவு உரிமை இவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன் பயப்படணும்? இவங்க பயப்படக்கூடியவர்கள் யார்? அடிமைகளா இருக்கணும், வேலைக்காரங்களா இருக்கணும், வேற யாராவது இவர்களுக்கு அடிபணியக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி இல்லையே. குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவனுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை மனைவிக்கும் இருக்கிறது. மனைவிக்கும் இருக்கிறது. இந்த நிலையில ஊருடைய அந்த அதிகாரத்தை எல்லாம் வீட்டுக்குள்ள காட்ட ஆரம்பிச்சா ஊர்ல பஞ்சாயத்து நடத்துற மாதிரி தான் இருக்கும். வீடு நரகமா போயிடும். இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் விஷயத்திலே இப்படி பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொண்டதின் காரணத்தினால்தான் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளை ஒரு சுமூகமான முறையில் அவர்களால் தீர்த்து வைக்க முடிந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகனின் மீது வைத்திருந்த பாசத்தின் காரணத்தினால் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியோடு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு தூரமா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய வீடு தன் வீட்டு பக்கத்திலே இருந்தது. அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, என் மகள் ஃபாத்திமா என் வீட்டுக்கு பக்கத்திலே வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னவுடன் அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் வீடும் என் சொத்து சுகமும் உங்களுக்கு அர்ப்பணம், அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் நான் உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு கொடுக்க நான் நினைக்கிறேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அன்பளிப்பாக ஏற்கிறார்கள். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் தன்னுடைய வீட்டு பக்கத்திலேயே குடியிருக்க வைக்கிறார். இன்னைக்கு பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடும் ஃபாத்திமா நாயினுடைய வீடும் எவ்வளவு கிட்ட இருந்தது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த ரவுலா ஷரீஃப் இருக்குது, ரவுலா ஷரீஃபை தாண்டி நம்ம வரும்போது இந்த ரவுலா ஷரீஃபினுடைய சுவற்றுக்கு பக்கத்துல ஒரு பலகை போட்டு அடைச்ச மாதிரி ஒரு கேப் இருக்கும். நீங்க சில நேரங்களில் வெள்ளிக்கிழமை மாதிரி நேரங்கள்ல எல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னா, ஜும்மா முடிஞ்சதுக்கு பின்னால் அங்க உள்ள இமாம்கள் என்ன செய்வாங்க, அதை திறந்து உள்ள போய் என்ன செய்வாங்க, ஜியாரத் பண்ணுவாங்க. அப்படி போகக்கூடிய அந்த கிரில் போட்ட அந்த கேட் இருக்குது பாருங்க, அந்த இடம் தான் ஃபாத்திமானுடைய வீடு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீடும் எவ்வளவு பக்கத்துல இருந்திருக்கு பாருங்க. அப்படி அருகிலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அன்போடும் நெருக்கத்தையும் பாசத்தையும் உண்டாக்கி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் இந்த சரித்திரத்தின் மூலமாக காண முடிகிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பாசத்தை பொழிஞ்சாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாசத்தை தான் கொடுக்க முடிஞ்சே தவிர இந்த உலகத்தினுடைய பவிசுகளை, இந்த உலகத்தினுடைய பந்தாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க நினைக்கிறேன். உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, எல்லா சஹாபாக்களுக்குமே நீங்க நகை வச்சுக்கிற கூடாது, செல்வத்தை வச்சுக்கிற கூடாது அப்படி சொல்லவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் யுத்தத்திற்காக வேண்டி வசூல் செய்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, வீட்டுல உள்ள எல்லா சொத்துக்களையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அபூபக்கரே, உங்களுடைய குடும்பத்துக்காக என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு வந்தேன். அப்போ வீட்டுல நான் எனக்காக எதுவுமே வச்சிருக்கல, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுக்காண்டி அப்படின்னாங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரசூலை விட்டு வந்திருக்கேன், அல்லாஹ் ரசூலுடைய திருப்தி இருக்கு போதும் எனக்கு. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அதை மறுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுக்கவில்லை. அதே போல சரி, இதே உலகத்தை யாருமே இப்படி விரும்பாதீங்க, எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னாங்களா? செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே ஃபத்ஹே மக்காவினுடைய சமயத்தில் இருக்கும்போது அதாவது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் ஆகிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய செல்வந்தர், ஆனால் ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கிறார்கள். இந்த நிலையில சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். ஒரு நீண்ட உரையாடல் நடக்குது. அதில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற மாதிரி எனக்கு தெரியுது, அதனால நான் என்னுடைய சொத்து முழுவதையும் அல்லாஹ்வுடைய பாதையில நான் செலவழிச்சிடவான்னு கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை வேண்டாம். யா ரசூலல்லாஹ், பாதியாவது செலவழிச்சிடவா நீங்க கேட்கிறாங்க. இல்லை வேண்டாம். 1/3 நான் செலவழிச்சிடவா கேட்கிறாங்க. இல்லை வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப என்னதான் செய்ய யா ரசூலல்லாஹ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது தன்னுடைய குடும்பத்தாரை அடுத்தவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய யாசகர்களாக விட்டு செல்வதை விட அவர்களிடத்திலே நிரம்ப செல்வங்களை பெற்றவர்களாக விட்டு செல்வதே மேலானதான். அதனால சிறிதளவு அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டு மற்றதை உங்களுடைய குடும்பத்துக்காக விட்டுட்டு போங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பின்னால பல காலம் வாழ்ந்தாங்க, அது வேற விஷயம். ஆனா நபியினுடைய உபதேசத்தை பாருங்க, இங்க எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துருங்க, உங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாப்பான் சொன்னாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? சொல்லல. அப்ப செல்வம் இஸ்லாத்துக்கு முரணானது அல்ல, மாறாக செல்வமும் சில நேரங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது பல மனிதர்களுக்கு செல்வத்தை கொண்டு நீங்க இப்படித்தான் விட்டுட்டு போகணும், இப்படித்தான் சம்பாதிக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற உபதேசத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பாருங்க, ஒரு மனிதர் வந்தா முட்டையின் அளவுக்கு தங்க கட்டியை கொண்டு வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தூக்கி வேகமாக வீசுகிறார்கள். சொன்னார்கள், சில மனிதர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக என்று தர்மம் செய்து விடுகிறார்கள். கடைசியில அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்துவிட்டு மக்களிடத்திலே கையேந்தி நிற்கிறார்கள். இவர்களை விட, இப்படி கையேந்துவதை விட
இவர்கள் செல்வத்தோடு இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த தங்கத்தை வீசி எறிந்த அந்த வேகம் எப்படி இருந்தது என்றால், யாருடைய தலையிலாவது பட்டிருந்தால் அது காயப்படுத்தி இருக்கும் என்று ஹதீஸிலே வருகிறது. எதுக்காக இது சொல்றோம் சொன்னா, இப்படி பொருளாதாரத்தினுடைய அத்தியாவசிய தேவைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இன்னைக்கு மற்றவர்களும் ஏழ்மையா இருந்தா பரவாயில்லை, அல்லாஹ் காப்பாற்றுவான்னு சொல்ற அதே சமயத்துல மற்றவங்களுடைய விஷயத்துல நம்ம இப்படிலாம் உபதேசம் பண்ணுவோம். ஆனா நம்ம குடும்ப விஷயத்துல எப்படி இருப்போம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் இந்த மொழியை கத்துக்கிற கூடாதுன்னு சொல்லுவாரு, ஆனா இவரு வேற எங்கேயோ அந்த மொழியை கத்துக்கிட்டு பெரிய ஆளா இருப்பாரு. அப்போ தொண்டர்களுக்கு மட்டும்தான் உபதேசம், தன்னுடைய குடும்பத்துக்கு அல்ல. அதே மாதிரி செல்வங்களை எல்லாம் அந்த கட்சிக்காக கொடுங்கள், இந்த சமுதாயத்துக்காக கொடுங்கள், அள்ளி கொடுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த குடும்பத்தில ஒரு நயா பைசா வராது. காரணம், இவங்க கொடுக்கக்கூடிய வருமானத்துல கூட அதுல இருந்து ஒரு பகுதி இந்த குடும்பத்துக்கு போயிடும். அப்படித்தான் இந்த உலகத்தினுடைய தலைவர்களின் மரபு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு ஏழ்மையான நிலையில கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒரு நகையை வாங்கியிருப்பாங்க. நினைச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சௌபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நானும் கூட போனேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போனேன். அந்த நேரத்துல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அன்பு தந்தையே, என்னுடைய அன்பு கணவர் அலி எனக்கு ஒரு நகை வாங்கி தந்தார். பாத்தீங்களா, இன்னைக்கு கூட நம்ம பெண்களை பார்க்கலாம். ஏதாவது ஒரு புது நகை வாங்கிட்டாங்கன்னு சொன்னா நம்ம போன உடனே என்ன செய்வாங்க, கழுத்துல இருந்து எடுத்து காட்டி, நான் ஒரு நகை வாங்கினேன், நல்லா இருக்கா? யாரு நல்லா இருக்கு இல்லைன்னு சொன்னாலும் ஒரு கணவன் நல்லா இருக்குன்னு வாய் நிரம்ப சந்தோஷத்தோட சொன்னா, உலகத்துல ஒரு பெண்மணிக்கு கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நம்ம கொடுத்துட்டோம்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒரு கணவனின் வாயினால் வரக்கூடிய புகழாரங்கள் இருக்கிறதே, ஒரு பெண்மணியின் மனதை நிறைப்பதை போல சொத்து சுகங்கள் அனைத்தும் சேர்ந்து அவளை நிறைப்பதில்லை. சாதாரண உணவு வைக்கிறார், அந்த உணவை சாப்பிட்டுட்டு ஒரு கணவன் வேற எத்தனை ஆம்பளை சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, ஒரு உண்மையான பெண்ணா இருந்தா. ஆனால் ஒரு கணவன் ரொம்ப ருசியா இருக்க, அருமையான ருசியா இருக்க, எங்கெங்கயோ சாப்பிடுற, இந்த மாதிரி எல்லாம் சும்மா பொய் சொல்லணும். உண்மையா சில குடும்பங்களை பார்த்தா சாப்பிடுப்பாங்க, நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், அது வேற விஷயம். ஆனா அப்படியே நல்லா இல்லைன்னு சொன்னா கூட நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்துல பொய் சொல்லணும். என்ன இதுங்க, பள்ளிவாசலுக்கு உண்மையை கத்துக்கிற வந்தா பொய் சொல்ல சொல்லி தராங்க. காரணம் என்னங்கன்னா, குடும்பத்துல சில நேரங்கள்ல இப்படிதான் சொன்னாதான் சமாதானமான வாழ்க்கை உண்டாகும், சந்தோஷமான வாழ்க்கை உண்டாகும். மார்க்கம் இதைத்தான் எதிர்பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சமாதானம் செய்வதற்காக ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறான், அவன் உண்மையை தவிர நாடவில்லை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ஒரு இபாதத் என்று சொன்னார்கள், அது ஒரு நன்மைக்குரிய காரியம் என்று சொன்னார்கள். எனவே ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே உண்டாகக்கூடிய அந்த சமாதானத்துக்காக வேண்டி பொய் சொல்வது இருக்கிறது, இது பொய்யாக கருதப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் நம்ம குடும்பத்துல நம்ம மனைவியினுடைய மனசுல சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்காக என்ன செய்யணும், நல்ல ருசியா இருக்கு சாப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லணும். உண்மையிலே நல்லா இருந்தா வாயார புகழலாம். எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, இப்படி புகழக்கூடிய அந்த புகழாரம் ஏற்படுத்தக்கூடிய அந்த மன நிறைவு இருக்குதே ஒரு மனைவிக்கு, அந்த மாதிரியான மன நிறைவு உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அந்த பெண்ணை பொறுத்தவரை. ஆனா இன்னைக்கு ஆம்பளைங்க அந்த மாதிரி வாய் விட்டு புகழ்றதே கிடையாது. நம்ம புகழ்ந்தா தலைக்கு மேல ஏறி வாய்வா, ஏறட்டுமே, நம்ம மனைவி தானே, நம்மை கொண்டு அவள் உரிமை கொண்டாடுவதை வேற யார்கிட்ட போய் உரிமை கொண்டாட போறா? எதுக்காக இதையெல்லாம் பேசுறோம் சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய், யா ரசூலல்லாஹ், என்னுடைய அன்பு கணவர் அலி ஒரு நகை வாங்கி தந்திருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க. காட்டின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை மகளே, அதாவது ஒரு நபியின் மகள் நகைகளை சேர்த்து நரகத்திற்குரிய ஒரு பொருளை அணிந்திருந்தால் என்ற கெட்ட பெயர் உனக்கு வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நகையை அணிஞ்சிருக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. உடனே தன்னுடைய தந்தை சொன்ன அடுத்த கணம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த நகையை கொடுத்துட்டு ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா விலைக்கு வாங்கி அடுத்த நிமிஷம் அந்த அடிமையை உரிமை விட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி ஆசாசியா வாங்கின நகையை வித்தாங்களே, அப்ப நபி எவ்வளவு பாசத்தை கொட்டியிருப்பாங்க. நம்மளா இருந்தா
அவர் தான் வாங்கி தர தெரியல, வாங்கினதே கெடுக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லியிருப்போம். சில குடும்பத்துல நடக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை உடனே ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப நபி எவ்வளவு பாசத்தோட அவங்கள்ட்ட புழங்கி இருப்பாங்க. எனக்கு என்ன தேவை தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறது என்னன்னு சொன்னா, என் அன்பு தந்தையினுடைய அன்புதான் எனக்கு தேவை. அவர்களுடைய உள்ளத்தை வருத்தப்படுத்தக்கூடிய எப்பேற்பட்ட நகையா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு உடனே விற்கிறாங்க. உடனே வித்து ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி என்ன செய்யறாங்க? உரிமையிடுறாங்க. இது நபி அவங்களுக்கு மத்தியில வச்சிருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இதை காட்டுது. அப்படி அந்த ஒரு அவர்களுக்கு மத்தியில இருந்த ஒரு அதாவது ஒரு ஐக்கிய தன்மை இருந்ததின் காரணத்தினால்தான் நகையை பத்தி இப்படி சொல்லும் போது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அப்படி ஒரு நிலைக்கு நம்மளுடைய குடும்பத்தை நம்ம கொண்டு வரணும். தொழுவ சொன்னா நம்ம குடும்பம் உடனே என்ன செய்யணும்? ஏத்துக்கணும். குர்ஆனை ஓதுங்க அப்படின்னு சொன்னா உடனே நம்ம குடும்பம் என்ன செய்யணும்? அதை ஏத்துக்கணும். நல்ல விஷயத்தை சொன்னா சரி சரி நான் செய்யறேன் உடனே செய்யணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு மனைவியை கண்டிக்கிற விஷயத்தை பத்தி என்ன சொல்றான்? உபதேசம் பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னா அடிங்க. உடனே இதை இந்த என்ன செய்யறான்? இந்த ஆயத்தை எடுத்து போட்டு பத்தியலா முரட்டு கணவன்மார்களை இந்த இஸ்லாம் உருவாக்குகிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னு சொன்னா அடிக்க சொல்றான் அல்லாஹ் தஆலா அப்படிங்கிறான். ஹதீஸ்ல என்ன வருது? அந்த அடி எப்படி இருக்க வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸுக்கு அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, துணியை சுருட்டி இப்படி அடித்தால் எவ்வளவு வலுவாக இருக்குமோ அந்த அளவு தான் அடிக்கணும். நம்ம துணியை சுருட்டி என்ன செய்யறோம்? லேசா நம்ம மனைவி மேல இப்படி அடிக்கிறோம், வலிக்குமா? தடை கொடுத்த மாதிரி இருக்கும். எதுக்காக இதை சொல்றோம்னு சொன்னா, ஒரு கணவன் ஒரு அன்புள்ள கணவனாக இருந்தால், ஒரு பாசமுள்ள கணவனாக இருந்தால், கோபத்தோடு ஒரு துணியை சுருட்டி அவன் மேல அடிச்சாலும் அது வலிக்கும். காரணம் கை நீட்டானவர் அடிச்சுட்டாருங்க என்னைய. அப்ப உடனே மாத்துறதுக்கு நினைப்பாங்க. என் கணவர் இதுவரைக்கும் இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது, இப்ப நீங்க செஞ்சாருன்னு சொன்னா நான் செஞ்சது பெரிய தப்பு, அதனால நான் மாறணும். கர்ச்சீஃபை வச்சு அடிச்சாடி அவளுக்கு பெருசா வலிக்குது. மனசுல மேல வலிக்கல, மனசுல வலிக்குது.